ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10-15 பூண்டு நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா இந்த ஆயிலே நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த தக்காளியும் பூண்டும் நல்லா மசிஞ்சு வரணும். அதனால இந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ண விட்டுறலாம். இப்போது எனக்கு இந்த தக்காளி பூண்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த பூண்டு தக்காளி எல்லாம் தெரியக்கூடாது. நல்லா மசிச்சு விட்டுருங்க. நீங்கள் ஓரளவுக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கனாக்கா நல்லாவே உங்களுக்கு மசிஞ்சு வரும். இப்போது எனக்கு பூண்டு அந்த தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மசிச்சிட்டேன். இப்போது இதில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இதில் நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ண மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வெந்துடக்கூடாது, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால இப்போ நல்லா லோவில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி இல்லைனா தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் வேகாமல் அந்த க்ரன்ச்சி ஃபீலோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.